Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Idambillai. Now I am going to discuss about plus 1 computer science and computer application la chapter 5, the operating system அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் ஒர்க்கிங் வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கிங் வித் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட் லாஸ்ட் கிளாஸ் வரலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸ் பிஃபோர் த டாபிக் வரலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிஃபோர் த டாபிக் வரலும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த டாப்பிக்லேருந்து நம்ம கண்டினியூட்டி பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி யூ ஹாவ் டு கிரியேட் அ ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் to again to open for next day or at the same time or after 1 week or 1 years after you can open the files. How we can open அப்படின்னு கேட்கலாம். அதுதாங்க சொல்கிறாங்க most common way of opening a file or a folder is to double click on it. நம்மளுக்கு எல்லாமே familiar process is to double click on it அப்படின்னு சொல்கிறாங்க. எனி ஃபைல் or any application if you want to open, to double click it will be open. So that is the opening and existing files or folders அப்படின்னு சொல்கிறாங்க. that is an opening existing files or folder. Now the next topic is renaming files or folder. Renaming files or folder. You know that file or folder அப்படிங்கிறது தெரியும். What do you mean by renaming? So once you can giving a name of file or folder, after you can given the rename for changing the name of the file in folder. How we can do? So the process you can study it for in this concept for renaming files or folder அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Are you understand? So அப்போ என்னுடைய ப்ராசஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா there are number of way to rename files. So how we can renaming அப்படிங்கிறத நம்ம இங்கே அந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. renaming file folder using the file menu. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. சார் you can use the rename file or folder using என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு. இன் ஃபைல் மெனு அப்படின்னா என்ன சார்? வாட் இஸ் அ ஃபைல் மெனு? எங்கே இருக்குது எனக்கு ஃபைல் மெனு? ஃபார் எனி ஆஃப் அப்ளிகேஷன் ஆர் எனி ஆஃப் பிளேஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே விசிபிலிட்டி ஆகும். மெனு ஆப்ஷன்ஸ், ஃபைல், எடிட், வியூ, டூல்ஸ், ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய ஃபைலுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைல் செலக்ட் பண்ணிட்டோமா, ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம், ரீநேமிங். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சேஞ்சபிலிட்டி பண்ண முடியும். அண்ட் அனதர் ஒன் மோர் திங் ப்ராசஸும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபைல்ஸ் there are number of way to rename files or folder. You can rename using the file menu or left mouse button or right mouse button அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து நம்முடைய ஃபைலில் two part process in the left mouse button or in the right mouse button கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், என்னுடைய ஃபைலை நான் சேஞ்ச் பண்ணலாம், அந்த நேமை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மெத்தட் 1 using the file menu. The option are select the file or folder select the file or folder you wish to rename. For example, if you want to change your file or folder, first you can select the first step. First you can select your file. Now after click file rename, now you can go into the file menu. in the top first இருக்கக்கூடிய menu we can click file, then the pop-up menus will be displayed, then you can select in the last of renaming option. So after the folder will be highlighted, then again you can type in the new name. என்னுடைய new name நான்
டைப் பண்ணிக்கலாம். டு ஃபைனலைஸ் த ரீநேமிங் ஆப்ரேஷன். டு ஃபைனலைஸ் த ரீநேமிங் ஆப்ரேஷன். நான் எல்லா நேமும் கொடுத்துட்டேன், ஓகே இதுதான் என்னுடைய ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்போ யூ கேன் ப்ரெஸ் என்டர் கீ. இது மாதிரி 1 மார்க் கூட ஃபார்ம் பண்ணி கேட்கலாம். டு ஃபைனலைஸ் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் இன் த ரீநேமிங் டேஷ் கீ டு ப்ரெஸ் டேப் எஸ்கேப் பேக் பேஸ் ஆர் இன் என்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து 1 மார்க் ஜென்ரலாகவும் கேட்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். Folder renamed figure 5.26. You can see that the folder is renamed as setDPI from method 2. டெஃபினட்டாக எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாற்றிருக்காங்க. SEERT தி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா. நான் அதுக்கு அடுத்தது இன்னொரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ரீநேமிங்கில் 2 மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 or 3 மெத்தட்ஸ் அவைபிலிட்டியாக இருக்குது. ஸோ மெத்தட் 1 டிஸ்கஸ் பண்ணோம். மெத்தட் 2 பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா, even though method 1 explain or method 2 explain the methods all அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ the method 2 பார்த்திங்கன்னா using the right mouse button select the file or folder you wish to rename. Select the file or folder you wish to rename. even though file or folder எதாவது வேணாலும் இருக்கலாம், அதை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்றாங்க, you can check அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ you have to select file or folder you wish to rename, then click the right mouse button. Click the right mouse button over the file or folder. என்னுடைய ஃபைல் ஆர் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும், ரைட் கிளிக் த மவுஸை ரைட் கிளிக் பண்ணிட்டு என்னுடைய நேமை சேஞ்ச் பண்ண முடியும். அதில் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க, செலக்ட் ரீநேம் ஃப்ரம் த பாப்அப் மெனு. செலக்ட் த ரீநேம் ஃப்ரம் த பாப்அப் மெனு. அண்ட் தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெஸ் F2. ப்ரெஸ் F2. இது ஒரு இன்னொரு ஷார்ட்கட் கீ ஆஃப் மெத்தட் ஆர் ஷார்ட்கட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூ கேன் ஆஸ்க் இந்த 1 மார்க் கொஸ்டின், வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் renaming கேட்கலாம். ஸோ ப்ரெஸ் F2 ஆர் கிளிக் ஓவர் த ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஸோ வந்து இதில் என்னென்ன மாற்ற முடியும், கிளிக் ஓவர் அ ஃபைல் ஆர் ஃபோல்டர், இது எதுக்கு வேணாலும் நம்ம நேம் மாற்ற முடியும். A surrounding rectangle will appear around the name. A surrounding rectangle will appear around the name அப்படின்னு சொல்கிறாங்க. டைப் in the new name after அதனுடைய இது பிளேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நியூ நேமை டைப் பண்ணுறோம். To finalize the renaming operation, press enter. To finalize the renaming operation, press enter. என்னுடைய என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ஃபைலுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீநேமிங் பண்ண முடியும். ஸோ டோட்டலி இதில் 3 மெத்தடு கொடுத்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் அ ஃபைல் மெனு, அனதர் ஒன் இஸ் அ மவுஸ் பட்டன், ரைட் மவுஸ் பட்டன், அனதர் ஒன் இஸ் அ using left mouse button. அதுக்கடுத்து ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். rename the files created by you using the file menu. இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய ஃபைல் மெனு யூஸ் பண்ணலாம். அண்டு என்னோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஃபைல் மெனு, லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஆர் ரைட் மவுஸ் பட்டன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். நவ் அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா moving copying files and folders. So the next topic, very important topic, and mostly reason to ask the questions. Okay, so the பாத்தீங்கன்னா moving copying files and folders. Moving அப்படின்னா என்னது, copying என்னது. It moving means the entire document to move the particular place to the destination அப்படின்னு சொல்லலாம். Copying means the particular place to one copy of file to move another one place அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே நம்ம இந்த டாப்பிக்கை எப்படி என்ன இந்த மெத்தட் அவைபிலிட்டியாக இருக்குது, வாட் ஆர் த மெத்தட். வந்து இப்போ நம்ம ரீநேம் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு, தென் அதுக்கடுத்த ரைட் கிளிக் மவுஸ் பட்டன், தென் ஷார்ட்கட் கீ அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு 3 மெத்தட் அவைபிலிட்டி இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கலாம். சரியா, இதுக்கு மூவிங்க்கு 2 மெத்தட் இருக்குது, காப்பிங்க்கு 2 மெத்தட் இருக்குது. அது 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா?
You can move your files or folder to other area as using variety of methods. ஸோ என்னுடைய ஃபோல்டர் ஆர் ஃபைல்ஸுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மெத்தட்ஸ் நான் பாஸ் பண்ணுறேன். யூ கேன் மூவ் யுவர் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் டு அதர் ஏரியா யூஸிங் வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ். யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன மெத்தட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மூவிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் மெத்தட் 1 கட் அண்ட் பேஸ்ட். மெத்தட் 1 என்ன சொல்லியிருக்காங்க, கட் அண்ட் பேஸ்ட். To move a file or folder, first select the file or folder. To move a file or folder, first select the file or folder and then choose the one of the following. அப்படின்னு சொல்கிறாங்க. Now என்னுடைய ஃபைலை நான் மூவ் பண்ணுறேன், அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அதுதான் சொல்லியிருக்காங்க. டு மூவ் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஃபர்ஸ்ட் செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி ப்ராசஸ் யூ கேன் டன் இன் கம்ப்யூட்டர், ஃபர்ஸ்ட் யூ கேன் செலக்ட். Now after that the next topic is click edit cut or control+S. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எடிட் மெனு என் மெனு பட்டன் எடிட் அப்படின்னு மேலே டாப்பில் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதில் எடிட் கிளிக் பண்ணிட்டு அதில் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம், கட் அப்படிங்க செலக்ட் பண்ணோம். ஆர் யூ கேன் யூஸ் அ ஷார்ட்கட் கீ ஃபார் Ctrl+X. Ctrl+X ஆர் ரைட் கிளிக் அண்டு சூஸ் த கட் ஆப்ரேஷன். என்னுடைய ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன ஆகும், ஒரு ஆப்ஷன் கிளிக் கட் ஆப்ஷன் வரும். ஃப்ரம் த பாப்அப் மெனு. எனக்கு ஃபைலை ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னாவே அதில் பாப்அப் மெனு ஷோ ஆகும். ஸோ அந்த பாப்அப் மெனு வச்சு என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃபைலில் கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம். Now next point, to move the files or folders in the new location, navigate to the new location and paste it using click edit paste. இப்போ என்னுடைய ஃபைலை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காப்பி பண்ணிட்டேன் லொக்கேஷன்லேருந்து நேவிகேட் பண்ணுறதுக்காக. என்னது நேவிகேட் அப்படின்னா மூவ் ஆகுது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ். டு த நியூ லொக்கேஷன் அண்ட் பேஸ்ட் இட் யூஸிங் கிளிக் எடிட் பேஸ்ட் ஃப்ரம் எடிட் மெனு ஆர் Ctrl+V யூஸிங் கீபோர்டு. சரிங்களா? ஸோ காப்பி கட் பண்ணோம், என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம், ஒன்று எடிட் மெனு ஆர் Ctrl+X or right click the file to select the cut option. So after cutting the files or folders to move another one place அப்படிங்கிறப்போ you can use the option as edit paste from edit menu or Ctrl+V. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேஸ்ட்டுக்கான கீவேர்டு. ஸோ இன்கேஸ் ஒன்று எதை யூஸ் பண்ணலாம், எடிட் பேஸ்ட் ஆர் Ctrl+V அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆர் ரைட் கிளிக் பேஸ்ட் ஃப்ரம் த பாப்அப் மெனு இன் எம்டி பிளேஸ். ரைட் கிளிக் த மவுஸ். ஒன்று எடிட் மெனு யூஸ் பண்ணி எடிட் கட் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் Ctrl+V ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ரைட் கிளிக் paste from the pop-up menu. The file will be pasted in the new location. The file will be pasted in the new location அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ in this method தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட் கட் அண்டு பேஸ்ட் மெத்தட். ஸோ the next one method பார்த்தீங்க அப்படின்னா method 2 drag and drop. What is a drag and drop? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் என்னுடைய ஃபைல் என்ன பண்ண முடியும்னா லெஃப்ட் கிளிக் அண்ட் ரைட் பேன்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்னா ஐ கேன் மூவ். ஃபைலை நீங்கள் சில டைமில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மெத்தட் தான் இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படிங்கக்கூடிய மெத்தட். இந்த டிஸ்க் டிரைவ் விண்டோ வி ஹாவ் டு பேன்ஸ் கால்டு லெஃப்ட் அண்ட் ரைட் பேன்ஸ் அப்படின்றாங்க. நம்மளுடைய இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் ப்ராசஸில் 2 மெத்தட் அவைலபிலிட்டியாக இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் பேன்ஸ். In the left pan the files or folders are displayed like a tree structure. என்னுடைய ஃபைல் அண்ட் ஃபோல்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் a tree structure format.
ஈவன் தோ அந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ஒரு டிரைவ் ஓப்பன் பண்ணால் அந்த டிரைவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ அது அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரில் ஒரு இருக்கும். In the right pane, the files inside the specific folder in the left pane are displayed with the various options. With the various option availability எனக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்றாங்க. Now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய right pane of disk drive window, select the file or folder you want to move. இந்த ரைட் பேனில் எனக்கு என்னது எந்த ஃபைல் நான் மூவ் பண்ணோம் அல்லது எந்த ஃபோல்டர் நான் மூவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறனோ அந்த ஃபைல் என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணிக்கணும். கிளிக் அண்ட் ட்ராக் த செலக்டட் ஃபைல் ஆர் ஃபோல்டர் ஃப்ரம் த ரைட் பேன் டு த ஃபோல்டர் லிஸ்ட் ஆன் த லெஃப்ட் பேன். ஈவன் இந்த ரைட் பேன்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் பேனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூ கேன் மூவ் அப்படின்னு சொல்லலாம். மூவ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை கொண்டு போகிறோம். Release the mouse button when the target folder is highlighted. even though நம்ம அந்த ஃபோல்டர் பக்கம் மூவ் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு போகிறோம், அப்போ அந்த ஃபோல்டர் மட்டும் ஹைலைட் ஆகி பிகாஸ்டாக தெரியும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க ரைட் பேன் release the mouse button when the target folder is highlighted active. After your file or folder will now appear in the new area. Your file or folder will now appear in the new area. Figure 5.29 shows how to move files or folder using drag and drop method. How to use the file and folder using a drag and drop method. Even ஒரு diagrammatical representation கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னுடைய ஃபைல் இங்கேருந்து எந்த ரைட் பேன்லேருந்து இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ரைட் பேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிரகாஷ்ங்கிற ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ராக் பண்ணி எங்கே கொண்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இங்கே டெஸ்ட்டு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுறேன். அப்போ மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோல்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹைலைட்டட். மூவ் டு டெஸ்ட் ஃபோல்டர் இங்கே பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து இங்கேயும் கொண்டு போகலாம் அல்லது இங்கேருந்து இந்த ஆண்டையும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய ஃபைலை நான் மூவ் பண்ணுறேன். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காப்பிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ். த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் காப்பியிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். So copying of files and folders, how we can do, what all the methods are availability அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். copying of files and folder. now இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீநேமிங் ஃபைல்ஸ் அண்டு மூவிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீநேமிங்கில் 3 மெத்தடு சொன்னோம். மூவிங் ஃபைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் 2 மெத்தடு கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா காப்பியிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தெர் ஆர் வெரைட்டி ஆஃப் வேஸ் டு காப்பி ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ். தெர் ஆர் வெரைட்டி ஆஃப் வேஸ் டு காப்பி ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ். நவ் மெத்தட் 1 காப்பி அண்டு பேஸ்ட். மெத்தட் 1 காப்பி அண்ட் பேஸ்ட் அப்படிங்கிறோம். அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நவ் to copy a file or folder, first select the file or folder and then choose one of the following. even though நம்ம ஃபைலை என்ன ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஈவன் காப்பி, கட், ரீநேம் ஆர் பேஸ்ட் என்ன ஒன்றாலும் நம்ம என்ன பண்ணோம், you can select the first process to select அப்படின்னு சொல்லலாம். now after that அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா click edit copy or cut Ctrl+C or right click mouse from the pop-up menu. ஸோ இது எல்லா 3 ஆப்ஷனுமே இதில் திரும்ப ஒட்டுக்காக கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா என்னது நம்மளுடைய மெனு ஆப்ஷன். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா Ctrl+C ஷார்ட்கட் கீ. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் த மவுஸ் பட்டன் ரைட். ஸோ 3 மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷார்ட்டாக ஒரு இதுலேயே கொடுத்துருக்காங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா? ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற ஃபைலை மெனு செலக்ட் பண்ணுறோம், எடிட், காப்பி ஆர் Ctrl+C ஆர் ரைட் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம்.
Now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அனதர் ஒரு மெத்தடில் சொல்லியிருக்காங்க டு பேஸ்ட் த ஃபைல். இப்போ காப்பி பண்ணிட்டோம் நம்மளுடைய ஃபைலை, யூ கேன் பேஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போது டு பேஸ்ட் த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் இன் த நியூ லொக்கேஷன், என்னுடைய நியூ லொக்கேஷனுக்கு நான் கொண்டு போனோம். ஆர் நேவிகேட் டு த டார்கெட் லொக்கேஷன் then do one of the following. Navigate to the target location then do one of the following அப்படின்னு சொல்கிறோம். click edit paste. அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா click edit paste or control plus V. click edit paste or control plus V அப்படின்னு சொல்லியிருக்கோம். மெனு ஆப்ஷன் என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணி மெனு எடிட் மெனு செலக்ட் பண்ணி பேஸ்ட் ஆர் control plus V ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஆர் இன் எம்டி பிளேஸ் ஆஃப் எனி ஃபோல்டர் இன்சைட் ஆர் எனி ட்ரைவ் வேர் எவர் த லொக்கேஷன் யூ வாண்ட் த ஃபைல். ஸோ அங்கே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மளுடைய மவுஸை ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரம் த பாப்அப் மெனுவில் என்ன செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் த பாப்அப் மெனு. சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் ஆர் ஃபோல்டர் என்ன பண்ணுறோம், காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். And another one method to drag and drop. நம்ம ஃபைல் மூவிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே சேம் ப்ராசஸ்ஸு இங்கேயும் இருக்குது. சரி, ஆனால் அதில் ஒரே ஒரு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ரைட் பேன் செலக்ட் த ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் யூ வாண்ட் டு காப்பி. ரைட் பேனில் நம்ம ஃபைல் அண்ட் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கணும். கிளிக் அண்ட் ட்ராக் த செலக்டட் ஃபைல் and or folder to the folder list of the left and drop it where you want to copy the files and or folder. Your files and folders will now appear in the new area. For example கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஆஃப்டர் ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் யூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக். ஸோ இது வந்து இது ஒரு 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். மல்டிபிள் ஃபைல்ஸை அட் த சேம் டைம் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் யூஸ் அ கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக். என்னுடைய கண்ட்ரோல் கீ கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அனதர் ஒரு ஃபைலை கான்சிக்யூட்டிவாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காப்பிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காப்பிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ், அதுக்கு முன்னால் பார்த்தது பார்த்தீங்கன்னா மூவிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ், ரீநேமிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் இஸ் காப்பிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ் டு ரிமூவபிள் டிஸ்க். இப்போ ஈவன் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்சைட் ஆஃப் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்சைட் ஆஃப் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். இப்போது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் யூ காப்பி த ஃபைல்ஸ் வேர் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் removable disk. What is a removable disk அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் பென் டிரைவ் ஆர் சிடி ஆர் எனி அதர் டிவைசஸ் லைக் அ மெமரி கார்டு, இதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் நம்ம எப்படி காப்பி பண்ணலாம், how we can process அப்படிங்கிறது அங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ there are several methods of transferring files to or from a removable disk. பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு several methods அவைலபிலிட்டியாக இருக்குது for transferring files to or from a removable disk. டிஸ்க்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய 2 மெத்தட் ஒன்று பார்த்திங்கன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் ஒன். ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் பேஸ்ட். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்ட் டு ப்ராசஸ். காப்பி அண்ட் பேஸ்ட் சென்ட் டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மெத்தட் 1 காப்பி அண்ட் பேஸ்ட் ப்ராசஸ். ஸோ இந்த மெத்தட் 1 பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்.
plug the USB flash drive directly into an available USB port அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பென் ட்ரைவ் ஆர் இந்த ஃப்ளாஷ் ட்ரைவை ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ப்ளக் பண்ணோம், இன்சர்ட் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் டைரக்ட்லி இன்டூ அண்ட் அவைலபிள் யூஎஸ்பி, அதுவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய யூஎஸ்பி போர்ட்டில் டிடெக்ட் ஆகி ஓப்பன் ஆகும். இஃப் த யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் ஆர் எக்ஸ்டர்னல் ட்ரைவ், யூஎஸ்பி drive or external drive folder does not open automatically, follow the steps. in case எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னுடைய ஃபைல் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறப்போ you can follow the steps. click start computer, click start computer. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டார்ட் அப் மெனு கிளிக் பண்ணிட்டு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டர் மெனுவுக்கு நம்ம மூவ் ஆகணும். இந்த டயக்ராம் தெரியுதா? ஸோ ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம், ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணால் இது உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கம்ப்யூட்டருக்கு கிளிக் பண்ணுங்கள். ஆஃப்டர் இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் ஆன் த ரிமூவபிள் டிஸ்க் அசோசியேட்டட் வித் யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் ஃபிகர். நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுதா? டபுள் கிளிக் ரிமூவபிள் டிஸ்க். ஸோ இந்த டபுள் கிளிக் ரிமூவபிள் டிஸ்க் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸில் அதுக்கு வியூ ஆகும். Now after navigate to the folder in your computer containing files you want to transfer. Right click on file you want to copy, the select copy option. For example இங்கே மதி அப்படிங்கிறது என்னுடைய ஃப்ளாஷ் ட்ரைவ். ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு என்னுடைய ஃபைல் நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணலாம். எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு ஆஃப்டர் அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்களா அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டாங்க, அந்த மதிங்கிற பென் ட்ரைவுக்குள்ளே போயிட்டு ஆஃப்டர் ஃபிகர் 5.32 காப்பிங் ஃபைல் யூஸிங் ரைட் கிளிக், அதில் இருக்கக்கூடிய ரைட் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டாங்க ஃபைலை. உங்களுக்கு புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இங்கே காப்பி பண்ணியிருக்காங்களா? ரிட்டர்ன் டு த ரிமூவபிள் டிஸ்க் விண்டோ, ரைட் கிளிக் வித் தட் விண்டோ, தென் செலக்ட் பேஸ்ட் ஆப்ஷன். இது நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ப்ராசஸ் அங்கேருந்து வேறு வந்துட்டு அகைன் என்னுடைய பென் ட்ரைவில் காப்பி பண்ணுறேன், என்னுடைய டிவைஸுக்கு காப்பி பண்ணுறேன் ஃபைலை அப்படிங்கிறப்போ காப்பி பண்ணிட்டு வந்துட்டு பென் ட்ரைவ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இங்கே ஷோ ஆகுதா? ஸோ யூ கேன் ஓப்பன் த ஃபைல் அண்ட் த எம்டி பிளேஸ் டு ரைட் கிளிக் த மவுஸ். இங்கே என்ன பண்ணும், ரைட் கிளிக் த மவுஸ், செலக்ட் த ஆப்ஷன் ஆஸ் ஃபார் வாட், பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்தது பேஸ்டிங் ஃபைல் யூஸிங் ரைட் கிளிக், பேஸ்டிங் ஃபைல் யூஸிங் ரைட் கிளிக் ப்ராசஸ். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மெத்தட் 2 சென்ட் டு. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட், ஈஸியஸ்ட் மெத்தட் சென்ட் டு ஆப்ஷன், சென்ட் டு ஆப்ஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? பிளக் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிளக் the USB flash drive directly into an available USB port. என்னுடைய சிஸ்டமில் USB port அவைலபிளாக இருக்கும், அதில் என்னோடய பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணிட்டு navigate to the folder in your computer containing files you want to transfer. for example இப்போது ப்ளக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நான் இப்போ டி ட்ரைவில் இருக்கேன் அப்படின்னா அந்த டி ட்ரைவுக்கு என்ன ஆயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி மூவ். ஸோ அங்கே மூவ் பண்ணிட்டு என்னுடைய ஃபைல் எதுவும் அந்த ஃபைல் என்ன பண்ணிடணும், செலக்ட் பண்ணிக்கணும். அதாங்க சொல்கிறாங்க நேவிகேட் அப்படின்னா மூவ் பண்ணிடணும். to the folder in your computer containing files, எங்கே இருக்கோ அந்த ஃபைலுக்கு என்ன பண்ணணும், if you want to transfer, right click on the file you want to transfer to your removable disk, you want to transfer to the removable disk, then click send to. அதை ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பாப்அப் மெனு ஷோ ஆகும். அந்த மெனு ஷோ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், click send to and select removable disk associated with the USB flash drive. அதில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய USB flash drive நேம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நம்மளுக்கு அடுத்த இதில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ புது புக்கில் டயக்ராமில் உங்களுக்கு மாறி வந்திருக்கு. இங்கே இருக்குது பாருங்கள், காப்பிங் ஃபைல்ஸ் யூஸிங் சென்ட் டு ஆப்ஷன், யூஸிங் சென்ட் டு
ஆப்ஷன் இது முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க. ஆனால் இந்த டாபிக் வந்து இடையில் இன்டர்பிரிட்டிங்கில் வந்துருக்குது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரிண்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் குளறுபடி இருக்குது. டெலிட்டிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ் அதுக்கு முன்னால் உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது இந்த டயக்ராம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிட்டிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி எந்தெந்த டாபிக் நம்ம பார்த்துருக்கோம்? ஃபார் ரீநேமிங் எ ஃபோல்டர்ஸ் ஃபைல் அண்டு ஃபோல்டர்ஸ், தென் மூவிங் எ ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ், அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், நவ் காப்பிங் எ ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் எலாபரேட்டாக நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.